வெல்கம் டு எபிசோட் 5 ஆஃப் அறம்திணை பாட்காஸ்ட். நம்ம அறம்திணை பாட்காஸ்ட்ல விளிம்புநிலை மக்கள் மற்றும் காலநிலை மாற்றம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். காலநிலை மாற்றத்தால சாமானிய மக்கள், குறிப்பா விளிம்புநிலை மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதுல இருந்து தகவமைச்சுக்க அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க, அவங்க பண்ற சில விஷயங்கள் எப்படி காலநிலை மாற்றத்தோட விளைவுல இருந்து தப்பிக்க நமக்கு உதவி பண்ணுது, இப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை நம்ம அறம்திணை பாட்காஸ்ட்ல கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு எபிசோட்ல எதை பத்தி பேச போறோம்னா ஹீட் வேவ்ஸ். இந்த சம்மர் ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த ஹீட் வேவ்ஸ்ன்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்டுட்டு இருக்கோம். ஏதோ புது பேரிடர் அப்படின்ற மாதிரியா கேட்டுட்டு இருக்கோம். ஃப்ளட், சைக்ளோன் இந்த மாதிரியான விஷயங்களே இது வரைக்கும் பேரிடர்களா, பெரிய இயற்கை சீற்றம் சார்ந்த நிகழ்வுகளா பார்த்துட்டு இருக்க நமக்கு இது ஏதோ ஒரு புது வார்த்தையா தெரியும். அட்லீஸ்ட் ஃப்ளட், சைக்ளோன்ன்றப்போ நம்ம பாக்குறோம், மழை பெய்யுது, வெள்ளம் தேங்குது, காத்து அடிக்குது, இம்பாக்ட் எல்லாமே விசிபிளா பாக்குறோம். இதுல அதிக வெப்பம், வெயிலா இருக்கு, வெளியே போக முடிய மாட்டேங்குது, ஆனா என்னதான் நடக்குது அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. சோ இந்த ஹீட் வேவ்ஸ்னா என்ன மாதிரி நம்மளை சுத்தி ஹீட் வேவ்ஸ் பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கு, அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கான எபிசோட். வாங்க எபிசோட்குள்ள போலாம். சம்மர்னாவே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறப்ப இருந்த சம்மர் ஹாலிடேஸ் தான். எனக்கும் அந்த சம்மர் ஹாலிடேஸ் ரொம்பவே பிடிக்கும். நான் என்னோட லைஃப்ல நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ், நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல தான் இருந்திருக்கு. ஸோ சம்மர் ஹாலிடேஸ் வந்தாவே நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன முடிவு பண்ணுவோம்னா, வெறும் சாப்பிட மட்டும்தான் வீட்டுக்கு போகணும், அதை தவிர மற்ற எல்லா நேரத்துலயுமே வெளில தான் இருப்போம். கிரிக்கெட் விளையாடுவோம், பார்க்ல உட்காருவோம், வேற என்னாச்சும் பண்ணுவோம், சைக்கிள் ஓட்டுவோம், எல்லா நேரமுமே வெளில தான் இருப்போம். இந்த வீட்டுக்கு போறதே வெறும் சாப்பிட மட்டும் தான். தண்ணி குடிக்கணும்னா கூட பக்கத்துல யாராச்சும் வீடு இருந்தா அவங்கள்ட்ட கேட்டு தண்ணி குடிச்சிருவோம். ஆனா இப்ப பார்த்தோம்னா ஒரு மணி நேரம் வெளில போயிட்டு வந்தாவே ரொம்ப டயர்டா இருக்கு, அவ்வளோ அதிகமா ஹீட் இருக்கப்ப நம்மளால சமாளிக்க முடியல. இப்போ பிரசன்ட் டே கிட்ஸை பார்த்தா எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. அவங்க நாங்க சின்ன வயசுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த விளையாட்டு, அது எதையுமே, அந்த சந்தோஷம் எல்லாத்தையுமே அவங்க இழக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் உருவாகுது. இப்போ இந்த ஹீட் வேவ்ஸ், இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்னதுன்றத நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாமா பெனி? கண்டிப்பா கார்த்தி. ஹீட் வேவ் டெக்னிக்கலா என்னன்றது பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நம்ம சின்ன வயசுல எல்லாம் இந்த குளுக்கோஸ் ஆடு பார்த்திருப்போம். அப்படியே சூரியன் நம்ம மண்டையில ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சுற மாதிரி. உண்மையிலேயே அவ்வளோ வெப்பம் இருந்து நம்ம எனர்ஜி எல்லாமே ட்ரெயின் அவுட் ஆகுற ஒரு செனாரியோ தான். நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு வெப்பம் இருக்கிற ஒரு செனாரியோவை தான் நம்ம ஹீட் வேவ் அப்படின்ட்டு சொல்றோம். இதை இப்போ டெக்னிக்கலா எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, IMD, அதாவது இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இதை 3 வகையா சொல்றாங்க. அவங்க ஒரு 3 வகையா இத கணக்கிடுறாங்க. முதலாவது என்னன்னா ஆக்சுவல் மேக்ஸிமம் டெம்பரேச்சர், அதாவது நம்ம நார்மலா பாக்குற டெம்பரேச்சர் ஓட மேக்ஸிமம் எவ்வளவு இருக்குது அப்படின்றது. அது 45 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போச்சுன்னா அதை ஹீட் வேவ்னு சொல்றாங்க. 47 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போனா சிவியர் ஹீட் வேவ் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரெண்டாவதா என்னன்னா, ஒரு நார்மலா இருக்கிற டெம்பரேச்சர்ல இருந்து திடீர்னு டெம்பரேச்சர் எவ்வளவு ஏறுது, எவ்வளவு ஸ்பைக் ஆகுது, அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸை வச்சு எது ஹீட் வேவ், எது சிவியர் ஹீட் வேவ்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உங்க ஊர்ல 35 டிகிரி செல்சியஸ் நார்மலா இருக்கும் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. இப்போ 40 டிகிரி செல்சியஸ்க்கு போகுது. சோ இந்த டெம்பரேச்சர் 4.5 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 6.4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஏறிச்சுன்னா அதை ஹீட் வேவ்னு சொல்றாங்க. அதாவது 40 டிகிரி செல்சியஸ் உங்க ஊர்ல இப்போ இருக்குது அப்படின்னா அதை ஹீட் வேவ்னு கன்சிடர் பண்ணலாம். 6.4 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை சிவியர் ஹீட் வேவ்னு சொல்றாங்க. நம்ம ஊர் கரூர்ல 7.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நார்மல் டெம்பரேச்சர்ல இருந்து ஸ்பைக் ஆனது ரெக்கார்ட் ஆயிருக்கு. மூணாவதா எப்படி மெஷர் பண்றாங்கன்னா, ஒரு ஏரியாவோட த்ரெஷோல்ட் டெம்பரேச்சர், அதாவது நம்ம இருக்கிற இடத்தோட நிலப்பரப்போட தன்மைக்கு ஏத்த மாதிரி அங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கு வெப்பத்தை தாங்கும் திறன் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத வச்சு ஒரு கணக்கு சொல்றாங்க. அதாவது சமவெளி பகுதியில இருக்கும் அப்படின்னா 40 டிகிரி செல்சியஸ், அதுக்கு மேல ஹீட் வேவ்னு சொல்றாங்க. இதுவே கடலோர பகுதிக்கு 37 டிகிரி செல்சியஸும், மலை பிரதேசங்களுக்கு 30 டிகிரி செல்சியஸும் ஒரு த்ரெஷோல்ட் டெம்பரேச்சரா சொல்றாங்க. இப்போ நம்ம ஊர்ல இந்த டெம்பரேச்சர்ஸ் என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படின்ட்டு ரஃபா பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்துல தான், குறிப்பா சேலம், தர்மபுரி, ஈரோடு, கரூர் இந்த மாவட்டங்கள்ல தான் அதிக வெப்பம் இருந்திருக்கு. தமிழ்நாட்டுல 12 மாவட்டங்கள்ல 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல
வெப்பம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இருக்கிறதுலயே அதிக வெப்பம் வந்து ஈரோடு மாவட்டத்துல வந்து பதிவாயிருந்திருக்கு. அதுவே நம்ம ஒரு நேஷனல் லெவல்ல பார்த்தோம்னா டெல்லியில வந்து 53 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வந்து வெப்பம் பதிவாயிருக்கு. சென்ட்ரல் இந்தியாவை சுத்தி இருக்கிற மாவட்டங்கள் பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், டெல்லி, ஹரியானா இந்த பகுதிகள் தான் வந்து வெப்ப அலைனால அதிக இம்பாக்ட வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இந்த டெம்பரேச்சர் பத்திலாம் பேசிட்டு இருக்கப்போ உடனே மொபைல் எடுத்து நம்ம ஊர்ல என்ன டெம்பரேச்சர் இப்போ அப்படின்னு பார்த்தப்போ 34 டிகிரி செல்சியஸ்ன்னு காட்டுச்சு. அப்பாடா நம்ம சேஃபா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தப்ப கீழேயே ஃபீல்ஸ் லைக் 43 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தது. அது என்னது ஃபீல்ஸ் லைக் 43 டிகிரி செல்சியஸ்னா அப்படின்னா என்னது பெனி? இது வந்து சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ அந்த நம்ம கணக்குல எடுத்துக்கிற ஒரு டெம்பரேச்சர் இருக்குதுல்ல, உனக்கு 34 டிகிரி செல்சியஸ்னு காட்டுச்சுல்ல, அது வந்து காத்துல எவ்வளவு வெப்பம் இருக்குது, சிம்பிளா காத்துல இருக்கிற வெப்பம் எவ்வளவு அப்படின்றத வந்து இது சொல்லுது. ஆனா நம்ம ஹியூமிடிட்டி, மாய்ஸ்சர்னு இன்னொரு ஃபேக்டரியும் உள்ள எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு நம்ம பிரதானமா தமிழ்நாட்டுல வந்து கடலோர மாவட்டங்கள் வந்து அதிகம், கடல் சார்ந்து இருக்கிற மக்கள் வந்து அதிகம். நமக்கு வந்து ஹியூமிடிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கும். இல்ல நீர்நிலைகள் பக்கத்துல வாழ்ற மக்களா இருக்கட்டும் சரி, இப்போ சென்னையில வந்து சராசரியா 70% அந்த ரேஞ்சில் வந்து ஹியூமிடிட்டி இருக்கும். நமக்கு வந்து ஹியூமிடிட்டி நிறைய இருக்கும்போது சுத்தி இருக்கிற காத்துல வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமா இருக்கும்போது நம்ம உடல்ல இருக்கிற வெப்பத்தை நம்மளால அதிக அளவுல வெளியேற்ற முடிய மாட்டேங்குது. இதனால நம்மள சுத்தி இருக்கிற காத்துல இருக்கிற ஆக்சுவலான வெப்பம் வந்து 34 டிகிரி செல்சியஸா இருந்தாலும் உடல் வெப்பத்தை வெளியேற்ற முடியாததுனால நம்ம அந்த ஹீட்டை வந்து அதிக அளவுல வந்து உணர்றோம். எண்டில் சொல்ல போனா இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நமக்கு என்னதான் 40 டிகிரி செல்சியஸ் 39 டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் அப்ப நமக்கும் ஜாஸ்தியா தான் இருக்குது அப்படின்றதுதான் வந்து இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நம்ம ஹீட் வேவ்னா என்னதுன்றது வந்து ஒரு டெஃபினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லாவே புரிஞ்சுது. ஸோ இதனால என்ன இம்பாக்ட் ஆகுது, மக்கள் இதனால பாதிக்கப்படுறாங்களா, என்ன மாதிரியான பாதிப்புகள் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா கார்த்தி. முக்கியமா நம்ம உடல்ல வந்து சுத்தி இருக்கிற வெப்பம் அதிகமாகும் போது உடல் வெப்பத்தை வெளியேற்ற முடியாத நிலைமையில அந்த வெப்பம் உள்ளேயே இதாகி நம்மளோட ஆர்கன்ஸை வந்து பாதிக்க ஆரம்பிக்குது. இதனாலதான் ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிக அளவுல இப்போ இந்த சம்மர்ல வந்து ஹீட் ரிலேட்டடான டெத்துமே நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுல 5 பேர் இறந்திருக்கதா சொல்றாங்க. NDMA-வோட கணக்குப்படி பார்க்கும்போது இந்தியால ஜூன் 20 வரைக்கும் 143 பேர் வந்து ஹீட் வேவ்ஸ்னால வந்து இறந்திருக்காங்க. 41,000க்கு மேல் மக்கள் வந்து இதனால பாதிக்கப்பட்டு உடல் பாதைக்கு உள்ளாகி இருக்காங்க. சோ ஒரு ஆய்வு வந்து நான் ரீசெண்டா பார்க்கும்போது அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம அதிக கவனம் கொடுத்து அதை கணக்குல கொள்ளாம அதுக்கான வேலைகளை செய்யாம இருந்தோம் அப்படின்னா 2090க்குள்ள இந்தியால 10 லட்சம் வரைக்கும் வந்து இந்த மரணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்ட்டு இந்த ஆய்வு வந்து சொல்லுது. அரசாங்கம் டேட்டானாவே வந்து அதை வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்க மாதிரியான ஒரு சூழல் தான் இப்ப இருக்கு நம்ம நாட்டுல. இது வந்து ஒரு அண்டர் ரிப்போர்ட் 143 பேர் தான் இறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இது அண்டர் ரிப்போர்ட் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பெனி? ஆமா. போன வருஷத்தோட கணக்கே எடுத்து பார்க்கும்போது கேரளால தான் ஹீட் ரிலேட்டடான டெத் வந்து அதிகமா நடந்திருக்கிறதா காட்டியிருக்காங்க. ஆனா நமக்கே தெரியும், போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி சென்ட்ரல் இந்தியா, நார்த், அதை சுத்தி இருக்கிற பகுதியில தான் வந்துட்டு அதிக அளவுல வெப்ப அலைகள் வந்து தாக்கி இருக்கு. இதோட அர்த்தமா நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும்னா, அந்த பகுதிகளில் வந்து கேசஸ் ரிப்போர்ட் ஆகல, கேரளால வந்து ஹீட் ரிலேட்டடா நடந்திருக்க டெத் வந்து ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியும். போன வருஷம் இது உத்தரப்பிரதேசத்துல ஒரு கிராமத்துல கூட ஒரு நிகழ்வு நடக்கும்போது 44 பேர் வந்து ஒரே கிராமத்துல இறந்ததா ஒரு செய்தி வந்து வந்துச்சு. ஆனா இத வந்து ஹீட் ரிலேட்டட் டெத்தா வந்து எந்த இடத்துலயுமே கணக்குல காட்டப்படல. ஹீட் ரிலேட்டட் டெத்தா கணக்குல காட்டினதுக்காக அந்த மருத்துவர் கூட அதுக்கப்புறம் வந்து நிறைய த்ரெட் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண மாதிரியான செய்திகள் வந்து வந்திருக்கு. இதை சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு நான் படிச்ச இன்னொரு ஆர்டிக்கிள் வந்து ஞாபகம் வருது. எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா பண்ணியிருந்த ஒரு ஸ்டடியை பத்தின ஒரு ஆர்டிக்கிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல என்ன சொல்றாங்க
அப்படின்னா இவங்க வந்துட்டு நம்ம முதல்ல சொன்ன 143 மரணங்கள் அப்படின்றது வந்து NDMA கொடுத்திருக்கிற டேட்டா. ஒரு ஸ்டேட் கிட்டயுமே அந்தந்த மாநிலங்கள்ல வந்து எவ்வளவு டெத்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க. அதுல சில மாநிலங்கள் வந்து தகவல் கொடுக்கவும் மறுத்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு கிடைச்ச தகவலை வந்து கம்பைல் பண்ணி பார்க்கும்போது 209 பேர் வந்து கன்ஃபார்மா ஹீட் ஸ்ட்ரோக்னால இறந்திருக்காங்க. 239 பேர் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்னால இறந்திருக்கலாம் அப்படின்ட்டு சஸ்பெக்ட் பண்ணப்படுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த எக்கனாமிக் டைம்ஸ்ல நான் படிச்ச ஆர்டிக்கிளோட தலைப்பே அதோட சென்டர் ஆஃப் டிஸ்கஷன்ஸே வந்து அப்போ இந்த வருஷம் மரணத்தோட கவுண்ட் என்ன, 143 இல்ல 209 இல்ல 448? ரிப்போர்ட்டட் கேசஸ்ல இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்போது இன்னும் அன்ரிப்போர்ட்டட் கேசஸ்க்குலாம் எங்க போறதுன்றதே வந்து ஒரு கேள்வியா தான் இருக்கு. ஸோ நீ சொன்னதெல்லாம் வந்து ஒரு ஹெல்த், நம்மளோட ஹெல்த் எப்படி எஃபெக்ட் ஆகுது, எவ்வளவு பேர் இறக்குறாங்க அப்படின்னு. இதை தாண்டியும் சில இம்பாக்ட்ஸ் இருக்கும்ல, அது என்னென்னலாம் பெனி? கண்டிப்பா இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது இறப்பு அளவுக்கு போற விஷயத்த பத்தின இது வந்து இது வரைக்கும் பார்த்தோம். ஆனா நம்ம எல்லாரோட பாடியும் வந்து இந்த சம்மர்ல வந்து கண்டிப்பா அதிக அளவுல ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகி இருக்கும். இதனால நம்மளோட வேலை நேரம் வந்து ரொம்பவே கம்மியாயிருக்கும். பல மக்களுக்கு வாழ்வாதாரமே பெரிய அளவுல வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். இன்னொரு ஆய்வு வந்து என்ன சொல்லுதுன்னா 2030க்குள்ள இந்திய மக்கள் வந்து 5.8% அவங்களோட வேலை நேரத்தை இழந்திருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லுது. இது ஒரு பக்கம் இது மனிதர்களுக்கு நடக்கிற இம்பாக்ட் அப்படின்ட்டு பார்த்தா, இன்னொரு பக்கம் பிற உயிரினங்கள் நம்ம வந்துட்டு வெளியே வெப்பம் அதிகமா இருக்குதுன்ட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு ஏசி போட்டுக்கிறது, ஃபேன் போட்டுக்கிறது, இல்ல எந்த அளவுக்கு நம்மளால குளிர் வச்சுக்க முடியுமோ அதை வந்து பண்ணுறோம். ஆனா பிற உயிரினங்களுக்கு வந்து ஷெல்டரே வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸா இருக்கும்போது, அவங்களோட ஷெல்டரே வந்து அதிக வெப்பத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கும்போது பல உயிரினங்கள் இதை தாக்கு பிடிக்க முடியாம இறக்குறாங்க. பல உயிரினங்கள் உணவு தண்ணி இல்லாம வந்து இறந்து போற சூழ்நிலையும் இந்த வருஷம் இந்த சம்மர்ல வந்து நம்மளால இந்தியால பார்க்க முடியுது. இதுல இருந்து வந்து இந்த ஹீட் வேவ்ஸ்னால ரொம்பவே நிறைய பாதிப்புகள் இருக்கக்கூடும் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நம்ம யூஸ்வலா கேட்க வேண்டிய இன்னொரு கேள்வியும் இதை கேட்க வேண்டியது இருக்கு. இதனால யார் அதிகமா பாதிக்கப்பட போறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அதுல ரீசெண்டா வந்து ஒரு ட்ரெண்டான ஒரு ரீல்ஸோ இல்ல மீம் கண்டென்ட்டோ நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. என்னன்னா வந்து லாக்டவுன்ல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆரம்பிச்சுட்டு ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு இப்பதான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன் கைஸ் அப்படின்னு சொல்றதும், அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் கதவை திறந்த உடனே அப்படியே ஃப்ரெஷ்ஷா காத்து வருது, ஏசி காத்து வருது, மை ஒன்லி ரீசன் டு கோ டு ஆஃபீஸ் இஸ் ஏசி, இப்படின்ற பல மீம்ஸ் பல ரீல்ஸ் வந்து நம்ம பார்த்திருப்போம். ஸோ இதுலயே தெரியுது, ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்களோ இல்ல ஒரு ஒயிட் காலர் ஜாப் எதனாச்சும் ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு வந்து இந்த ஹீட் வேவ்ஸ்னால போயிட்டு வரப்ப கஷ்டங்கள் இருந்தாலுமே வந்து அவங்களால அவங்களோட வேலையை தொடர்ச்சியா பண்ணக்கூடிய, அவங்க ஏசி ரூம்ல உட்காந்து பண்ணக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கு. ஆனா அதே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து துப்புரவு தொழிலாளர்களா இருக்கட்டும், கட்டட வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், ஆட்டோ டிரைவர்ஸா இருக்கட்டும், தெரு ஓரத்துல கடை போட்டிருக்கவங்களா இருக்கட்டும், அது இல்லாம வந்து இந்த மூட்டை தூக்குறது, இந்த டிரான்ஸ்போர்டேஷன் சார்ந்த வேலை செய்யறதா இருக்கட்டும், அதுக்கு ஒரு முக்கியமா இப்போ புதுசா வந்திருக்க கிக் ஒர்க்கர்ஸ், ஸ்விக்கி, சொமேட்டோ, அதுக்கப்புறம் அமேசான், இந்த மாதிரி டெலிவரி சர்வீசஸ்ல இன்வால்வ் ஆயிருக்க கிக் ஒர்க்கர்ஸா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து என்னதான் ஹீட் வேவ்ஸ் இருந்தாலுமே வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியில போய் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட லைஃப், அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட ஹெல்த் இதனால பல மடங்கு அதிகமா பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல தான் நம்ம இருக்கோம். ரொம்ப கரெக்டா சொன்ன கார்த்தி. நம்ம வந்து இதுவரைக்கும் பேசியிருக்கிற எபிசோட்ஸ்லயுமே ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனையை வெறும் சுற்றுச்சூழல் கண்ணோட்டத்துல பார்க்காம எப்படி ஒரு சமூக கண்ணோட்டத்துல பார்க்க முடியும்ன்றதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயத்த பேசும்போதும் இதுக்கு ஒரு ஜெண்டர் ஆங்கிள் இருக்கு, லேபர் ரைட்ஸ் ஆங்கிள் இருக்கு, ஹியூமன் ரைட்ஸ் ஆங்கிள் இருக்கு. அதுலயும் குறிப்பா லேபர் இஷ்யூஸ் வந்து இதுல இன்னும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதை பார்க்காம விட்டா இந்த ஹீட் வேவ்ஸ் இம்பாக்ட் பண்ணுறதுன்றது பல இடங்கள்ல ஒரு அடிப்படை மனித உரிமை பிரச்சனையா தான் வந்து நிக்குது. இதை சொல்லிட்டு இருக்கும்போது அமேசான் இந்தியால வேலை பண்ற கார்த்தி கூட அமேசான்ல டெலிவரி வேலை பண்றவங்களை பத்தி பேசியிருந்தான். ஆனா சின்ன சின்ன டின் ஷெட்டுக்கு கீழே நின்று பேக்கேஜிங் பண்ற ஊழியர்களோட ஒரு சண்டை. குர்காவுன்ல இருக்கிற அமேசானோட யூனிட்ல பணிபுரிகிற ஊழியர்கள் வந்து இப்போ வந்து அவங்களோட மனித உரிமை தேவைக்காக, அங்க நடக்கிற மனித உரிமை மீறலுக்காக வந்து குரல் கொடுத்து
விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இவங்களோட ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்றது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, ஒரு 10 மணி நேரம் ஷிஃப்ட். அந்த 10 மணி நேரம் ஷிஃப்ட்ல ஒரு உணவு இடைவேளையை தவிர இவங்களுக்கு டாய்லெட் பிரேக் கிடையாது, தண்ணி குடிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி கிடையாது, ஒரு சில நிமிடங்கள் உட்கார்றதுக்கான சிட்டிங் ஃபெசிலிட்டி கூட கிடையாது. நார்மலான ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் அப்படின்றதே இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சுரண்டல் அடிப்படையிலான ஒரு விஷயமா தான் இருக்குதுன்றப்போ, இந்த ஹீட் வேவ்ஸ்ல தகரத்துக்கு கீழே நின்று 10 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு விஷயமா அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றதே வந்து நம்மளால இமேஜின் பண்ண முடிய மாட்டேங்குது. அதையும் தாண்டி அவங்க ஒரு பெண்களா இருக்காங்க, பீரியட்ஸ் பெயின், பெரும்பான்மையா இந்த மாதிரி பேக்கேஜிங் யூனிட்ல வேலை செய்யறது வந்து பெண்களா தான் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட மாதவிடாய் காலத்துல வந்து என்ன மாதிரியான இதை அனுபவிப்பாங்க அப்படின்றது வந்து இன்னும் நம்ம யோசனைக்கு அப்பால் இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இவங்களோட ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் மூலமா அங்க இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட் கிட்ட வந்து மனு கொடுத்து அவங்களோட தேவைகளை கோரிக்கைகளை வந்து கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படின்றது வந்து இந்த விஷயத்த பேசும்போது கண்டிப்பா மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா வந்து எனக்கு தோணுச்சு. ஹீட் வேவ்ஸ்னால இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கப்போ, அதுவும் முக்கியமா லேபர் இஷ்யூஸ், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கப்போ அரசாங்கம் இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க, என்ன மாதிரியான திட்டங்கள்ல முன் வைக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கு பெனி? இந்த சம்மர்ல வந்து சென்னை வாசிகள்லாம் ஜிசிசி லிமிட் உட்பட்ட மக்கள் எல்லாருமே வந்து அங்கங்க இந்த தண்ணீர் பந்தல், மோர் பந்தல், அப்புறம் சிக்னல் பக்கத்துல வந்து கிரீன் கலர்ல ஷேடு போட்டிருக்கிறது இதெல்லாம் பார்த்திருக்கோம். இதெல்லாமும் வரவேற்கத்தக்கது தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு அரசாங்கம் பெரிய பொறுப்புலையும் பதவியிலையும் பவரோட இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற பொறுப்புன்றது, அவங்க பண்ண வேண்டிய வேலைகள் அப்படின்றது இது எல்லாத்தையும் ரொம்ப பெருசா இருக்குது. இந்த மாதிரியான சின்ன சின்ன இன்டர்வென்ஷன்ஸை தாண்டி சிஸ்டமிக்கா இந்த ஹீட் வேவ்ஸை வந்து எப்படி டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவை வந்து முதல்ல அவங்களுக்கு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃப்ளட் அப்போலாம் பார்த்துருப்போம், டிசம்பர் மாசம் வர்றதுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ்ன்னு நிறைய வந்து பண்ணுவாங்க. அது ஆக்சுவலா நடக்குதோ இல்லையோ ஒரு காம்ப்ரிஹென்சிவான பிளான் வந்து அவங்க கிட்ட இருக்கும். அந்த மாதிரி ஹீட் வேவையும் ஒரு முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு டிசாஸ்டர்னு கணக்குல எடுத்துக்கிட்டு இதுக்கான காம்ப்ரிஹென்சிவான ஒரு ஆக்ஷன் பிளான் வந்து அரசாங்கங்கள் கிட்ட வந்து வேணும். இந்த காம்ப்ரிஹென்சிவ் பிளான்ன்றது வெறும் எலைட் குரூப் மக்களுக்கும் ஒயிட் காலர் வேலை பண்ற மக்களுக்கும் கேட்டர் பண்ணாம இருக்கிறதுலயே அடித்தட்டு நிலையில யார் இருக்காங்க, இருக்கிறதுலயே வல்னரபிளா யார் இருக்காங்க, இதனால அதிகமா யாரு பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற விஷயத்துல கணக்குல எடுத்துக்கிட்டு அவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி பண்ற விதமாவும் இந்த திட்டங்கள் வந்து இருக்கணும். அடுத்ததா ஹெல்த் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படின்றது இன்னொரு முக்கியமான விஷயம். விளிம்பு நிலையில இருக்கிற மக்களால வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்குலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்போ எந்த அளவுக்கு தமிழகத்துல இருக்கிற எல்லா பிஹெச்சிஸுமே வந்து இந்த ஹீட் வேவ்ஸை டேக்கிள் பண்ணுறதுக்கும் ஃபேஸ் பண்ணுறதுக்கும் மருத்துவர்களும் அங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸையும் திரட்டி எக்விப்டா வச்சுக்கிறாங்க அப்படின்றது வந்து இந்த காம்ப்ரிஹென்சிவ் பிளான்ஸ்ல வந்து உள்ளெடுத்துக்க வேண்டிய வந்து முக்கியமான விஷயங்களா நான் நினைக்கிறேன். பெனி ஆரம்பத்திலே சொல்லியிருந்த மாதிரி வந்து இந்த ஹீட் வேவ்ஸ்ன்றது வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதை வந்து இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அதுக்கான கரெக்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுமே வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ இது என்னால் எதோட ரிலேட் பண்ணிக்க முடியும்னா வந்து ரீசெண்டாக நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ண ஒரு முக்கியமான பிரச்சனைன்றது வந்து இந்த கொரோனா பிரச்சனை. அதில் வந்து கொரோனா லாக்டவுன்ஸ் இருந்தது. லாக்டவுன்னால வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் இருந்தது. ஸோ அதே மாதிரி ஹீட் வேவ்ஸ்னாலையும் லாக்டவுன் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது வந்து பல ஆய்வுகள் பல தரவுகள் வந்து சொல்லுது. அப்படி இருக்கப்ப கொரோனா லாக்டவுன்னால என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் இருந்ததோ அதே மாதிரியான பாதிப்புகள் ஹீட் வேவ்ஸ்னால வரக்கூடிய லாக்டவுன்லயும் இருக்கும். ஸோ கொரோனா லாக்டவுன் அப்ப நம்ம இருக்கிறதுலே அதிகமா பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தோம்னா வந்து டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ். ஸோ டெய்லியும் இல்லை இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ். ஸோ டெய்லியும் வெளியில போய் ஏதோ ஒரு வேலை செஞ்சுதான் அவங்களோட வாழ்வாதாரத்தை அவங்க தக்க வச்சுக்க முடியுன்ற மாதிரி இருக்கவங்க தான் வந்து ரொம்பவே அதிகமா பாதிக்கப்பட்டாங்க. நம்ம எல்லாருமே பார்த்தோம், பல லட்சம் பேர் வந்து நடந்தே அவங்க வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு அவல நிலை வந்து அந்த லாக்டவுன் டைம்ஸ்ல இருந்தது. ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த ஹீட் வேவ்ஸ்னால வர லாக்டவுன்ல இவங்க வந்து ரொம்பவே பாதிக்கப்பட போறாங்க. ஸோ அதுக்கு என்ன மாற்றுகள் நம்ம வச்சிருக்கோம், அதுக்கு என்ன மாதிரியான காம்பன்சேஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோன்றது வந்து இன்னமும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ரெண்டாவதா பார்த்தோம்னா வந்து ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டது வந்து குழந்தைங்க. ஸோ என்னாலலாம் வந்து நான் குழந்தையா இருந்ததுன்னா லாக்டவுன்ல என்னால் இமேஜின் கூட பண்ண முடிய மாட்டேங்குது. ஸ்கூலுக்கு போக முடிய மாட்டேங்குது, ஃப்ரெண்ட்ஸோட பேச முடிய மாட்டேங்குது. ஃபுல்லா டிஜிட்டல் ஸ்கிரீனை மட்டுமே மையமா வச்சு ஒரு அடிக்டிவான ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்க வேண்டியது இருக்கு. ஸோ ஒரு லெட் அவுட் ஸ்பேஸே இல்லை, ஒரு விளையாட்டுக்கான ஸ்பேஸ் இல்லை, ஒரு ஃபன் பண்றதுக்கான ஸ்பேஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கான இஷ்யூஸ் இருக்கு. ஸோ நிறைய சோஷியல் இஷ்யூஸை வந்து இந்த குழந்தைங்க ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இவங்க வளர்ந்து வரப்ப என்ன மாதிரியான அடல்ட்ஸா இருப்பாங்கன்றதே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா
இருக்கு. அதுவும் வந்து வீட்டுல வந்து ஒரு ரொம்பவே சேஃபான என்விரான்மெண்ட் இல்லாட்டி ஒரு அக்ரெசிவான பேரண்ட்ஸோ அந்த மாதிரியான இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இதனால இன்னமும் அதிகமா பாதிக்கப்பட போறாங்க. ஸோ அவங்களோட எதிர்காலத்தெல்லாம் நினைச்சு பார்த்தாவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ இது வந்து பெனி சொன்ன மாதிரி வந்து இந்த ஹீட் வேவ்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம இமீடியட்டா எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அதை வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதை கையாள வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இது போன்ற இன்னும் பல பகிர்வுகளுக்கு ஸ்டே டியூன் டு அறம் திணை பாட்காஸ்ட்.